வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு கீப் கெஸ்ஸிங் கேரளா லாட்ரி யூடியூப் சேனல். கேரளா லாட்ரிக்கான கெஸ்ஸிங் நம்பர் தான் நம்ம சேனலில் பார்த்துட்ருக்கீங்க. டெய்லி இதே மாதிரி கண்டினியூஸ் வீடியோக்கு என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மறக்காமல் பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த கேரளா லாட்ரி சர்டன் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை ஃபாலோ பண்ணி தான் நடந்துக்கிட்டு இருக்கு. கவனமாக விளையாடுங்க. இந்த ஸ்க்ரீன்ஷாட்டை படித்து தெரிஞ்சுக்கோங்க. நம்ம நாளைக்கான கெஸ்ஸிங்கை பார்க்கறதுக்கு முன்னாடி இன்றைக்கி வந்த ரிசல்ட் வந்து எப்படி வந்திருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன ரீகேப் பார்த்துட்டு நம்ம நாளைக்கான கெஸ்ஸிங் நம்பருக்குள்ளே போகலாம். இன்றைக்கி வந்து வின்னிங் ரிசல்ட் பார்த்தீங்க அப்படின்னா 044 அப்படின்றது தான் வந்து இன்றைக்கான வின்னிங் ரிசல்ட். சரிங்களா? இந்த 044 அப்படின்ற நம்பர் வந்து எப்படி வந்திருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, இந்த 04 அப்படின்றது வந்து நம்ம ஏற்கனவே வந்து எக்ஸ்பெக்ட் பண்ண நம்பர் தான். அது எப்படி வந்திருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, போன வாரம் வந்து ஏசியில் வந்து ஒரு 04 ஓகேங்களா. ஸோ இந்த 04 அப்படின்னு ஏசியில் அடிக்கும்போது இன்றைக்கி அடுத்த வாரமே பார்த்தீங்க அப்படின்னா ஏசியில் 04, அதுக்கு அடுத்தது வந்து பிசி, அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இன்றைக்குமே வந்து ஏபி 04, ஏசியுமே வந்து 04 அப்படின்னு சொல்லி இன்றைக்கான கேமை வந்து அழகாக வந்து 04 வந்து சூப்பராக வந்து இன்றைக்கி கேமை வந்து முடிச்சிருக்காங்க. ஓகேங்களா? இந்த 04 அப்படின்றது வந்து நமக்கு வந்து இந்த மந்த் வந்து இந்த 0 வந்து அவன் கேமில் ஏபியில் வந்து எடுத்து ஆடிட்டே இருக்கான். ஓகேங்களா? இந்த 04 அப்படின்றது வந்து ஃபஸ்ட்டு வந்து 010 சரி ஆமாம் 010. இந்த 010 பார்த்தீங்க அப்படின்னா 010, அது கீழே பார்த்தீங்க அப்படின்னா ஏசியில் 09, அந்த 09க்கு ஏபியில் வந்து ஒரு 08 ஓகேங்களா. இந்த 08 09 அப்படின்னு அடிக்கும்போது அதுக்கு அடுத்தடுத்த நம்பர் வந்து 07 06மே வந்து கேமில் வந்துச்சு. ஸோ இன்றைக்கி கேமில் வந்து 04 அப்படின்ற நம்பருமே வந்து கேமில் எடுத்து சூப்பராக வந்து கரெக்டாக அந்த 10லேருந்து அந்த ஒரு நம்பராக குறைச்சி இந்த மாதம் சூப்பராகவே ஒரு கேம் ஆடிட்டு வரோம். அதே மாதிரி நமக்கு வந்து ஒரு நம்பர் வந்து அந்த 71 அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க இல்லைங்களா. ஸோ அந்த 71 அப்படின்னு அடிக்கும்போது ஒரு 91, அதுக்கு கேப் நம்பர் வந்து ஒரு 81. ஸோ அதே மாதிரி இந்த 81, 61, 71, 91 அந்த மாதிரி வந்து கரெக்டாக வந்து கேமில் எடுத்து ஆடிட்டு வரோம். இது வந்து ஒரு சீக்வன்ஸில் வந்து கரெக்டாக வந்து வந்துட்டுருக்கு. அந்த ஒரு பேட்டர்னில் நம்ம நாளைக்கான ஒரு கெஸ்ஸிங் வந்து பார்க்கும்போது நாளைக்கு எப்படி வருது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு பிசியில் வந்து ஒரு நம்பர் வந்து நம்ம கண்டினியூவேஷனில் ஒரு நம்பர் வந்து எடுக்கல. கண்டினியூவேஷனில் எடுக்கிறோம் அப்படின்னா நமக்கு வந்து இந்த ஒரு 4 வாரமாக வந்து திங்கக்கிழமை ஒரு நம்பரை வந்து ஃபாலோ பண்ணுறான். அது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, அந்த 771 அப்படின்றதுலேருந்து வந்து நமக்கு ஏ போர்டில் வந்து பார்த்தீங்கன்னா 2 தான். ஏன்னா 7 வந்து அவன் 77 வந்து 22 அப்படின்னு சொல்லி திருப்பியிருக்கான். அந்த 22மே வந்து கீழே பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு 77 வந்து 22 ஓகேங்களா, அதோட பவர் நம்பர். அதுக்கு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த 22க்கு பிசியில் இருக்கிறது 24 வந்து திருப்பி ஏபியில் வந்து 24 அப்படின்னு சொல்லி அடிச்சிருப்பான். அதுக்கு அடுத்த நாள் என்ன பண்ணியிருப்பான் அப்படின்னு அடுத்த வாரம் என்ன பண்ணியிருப்பான் அப்படின்னா ஏசி 23, போன வாரம் வந்து ஏசி வந்து 23 அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பான். ஓகேங்களா. ஸோ இதில் கண்டினியூவேஷன் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா 20 20, அதுக்கு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 22, 23, 24மே வந்துருச்சு. அது ரெண்டுமே வந்து பவர் நம்பராக மாற்றி 22மே வந்து வந்துருச்சு. ஓகேங்களா. ஸோ 77 அதை வந்து பவர் நம்பர் 22 வந்துருச்சு. ஸோ இதில் பேலன்ஸ் இருக்க நம்பர் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 21 அப்படின்ற நம்பர் வந்து பேலன்ஸ் இருக்குது. ஏன்னா நான் 21 வந்து நாளைக்கு பிசியில் வந்து நான் வந்து 21 வந்து கொடுக்குறேன். பிசியில் வந்து 21 அப்படின்ற நம்பர் வந்து வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. இது ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, நமக்கு இந்த மந்த் வந்து இந்த 21 அப்படின்னு அடிக்கும்போது நமக்கு ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்காக வந்து ஒரு 71 அப்படின்ற நம்பர் வந்து வந்துச்சு. ஓகேங்களா. ஸோ அதுக்கு அடுத்தடுத்த நம்பர் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 91, ஒரு 81, அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 61, ஸோ அவங்க 51, 41, 31 அப்படின்ற நம்பருமே வந்து ஏசி வந்து 31 ஓகேங்களா. ஸோ பிசி இங்கே வந்து 51, இங்கே 31, இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 41 ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி வந்து கண்டினியூவேஷனில் நமக்கு எல்லா நம்பருமே வாங்கும்போது 11மே வந்து வந்துருச்சு. ஓகேங்களா. ஸோ அப்படி பார்க்கும்போது 11, 31, 41, 51, 61, 71, 81, 91 ஓகேங்களா. ஸோ இது எல்லா நம்பருமே வந்து அந்த 1 பேஸ் பண்ணி, அதாவது சி போர்ட்லேயோ இல்லை வந்து ஏசி போர்ட்லேயோ வந்து இந்த 1 அப்படின்ற நம்பர் வந்து கரெக்டாக வந்து வந்துருச்சு. சரிங்களா. ஸோ அப்படி அதில் இருக்க பெண்டிங் நம்பர் பார்த்தீங்க அப்படின்னா 21 அப்படின்ற நம்பர் வந்து பேலன்ஸ் இன்னுமே இருக்குது. ஓகேங்களா. ஸோ இந்த 21 நாளைக்கு கொஞ்சம் பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ பிசியில் வந்து 21 அப்படின்னு நாளைக்கு ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா இந்த பாசிபிலிட்டிஸில் நமக்கு கொஞ்சம் பெண்டிங் இருக்குது. ஸோ அதனால் 21 அப்படின்ற நம்பர் வந்து நாளைக்கு கேமில் வரதுக்கு கொஞ்சம்
கொஞ்சம் வாய்ப்பு இருக்குது. ஏன் அப்படின்னா பார்த்தீங்க அப்படின்னாலும் நமக்கு வந்து இந்த 0-4 அப்படின்றது வந்து இன்னைக்கு, அதாவது போன வாரம் வந்து ஏசி வந்து 0-4, இந்த வாரமும் வந்து சேம் ஏசி 0-4, ஏபி வந்து 0-4. ஓகேங்களா. ஸோ 0-4 வந்து கரெக்டாக வந்து இன்றைக்கி 2 நம்பருமே எடுத்து 0-44 அப்படின்ற நம்பர் வந்து கேமில் வந்து அடிச்சிருக்கான். ஸோ அந்த ஒரு பேசிஸில் நமக்கு நாளைக்கு பிசியில் வந்து ஒரு 21 அப்படின்ற நம்பர் வந்து நாளைக்கு கொஞ்சம் பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ நான் கொஞ்சம் பேட்டர்ன் நல்லா வந்திருக்கிறதுனால நாளைக்கு ஏசியில் வந்து ஒரு 21 அப்படின்ற நம்பர் வந்து பிசியில் வந்து கொடுக்குறேன். ஓகேங்களா. ஸோ பிசி போர்டு வந்து நமக்கு 21 அப்படின்ற நம்பர் வந்து வருது அப்படின்னா ஏ போர்டு என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க, ஏபி போர்டு என்ன வரும் அப்படின்னா பாசிபிலிட்டிஸ் என்ன வரும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இந்த மந்த் பார்த்தீங்கன்னா ஏ போர்டு வந்து 9 அப்படின்ற நம்பர் வந்து அடிக்கலாம் இன்னும். ஓகேங்களா. ஸோ எல்லா மாதமே வந்து ஏதாவது ஒரு நம்பர் வந்து ஏ போர்டில் வந்து மாறி மாறி வந்துகிட்டே இருக்கும். போன மாதமும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 3-9 அடிச்சிருப்பான் ஏ போர்டில். ஓகேங்களா. ஸோ அதே மாதிரி இந்த மாதமும் வந்து நமக்கு 6 வந்து 3 வாட்டி அடிச்சிருப்பான். 6 வந்து நிறையா வந்து ஏ போர்டில் எடுத்து ஆடிட்டே இருக்கான். அதுக்கு அடுத்து ரிப்பீட் பார்த்தீங்க அப்படின்னா 0. ஓகேங்களா. ஸோ இந்த 0வுமே வந்து கேமில் 5 இல்லை 0 வந்து ஏ போர்டில் எடுத்து ஆடிட்டே இருக்கான். இன்னுமே வந்து நமக்கு 9 அப்படின்ற நம்பர் வந்து ஏ போர்டில் வந்து வரலை. ஓகேங்களா. ஸோ இந்த 9 அப்படின்னு அடிக்கும்போது நமக்கு நாளைக்கு கொஞ்சம் பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அது ஏன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு 44 வந்து பிசி போர்டு. ஓகேங்களா. ஸோ பிசி போர்டு 44 அப்படின்னு அடிக்கும்போது கண்டிப்பாக ஏதோ ஒரு நம்பரை வந்து பவர் நம்பராக மாற்றுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா. ஸோ 0-44 அப்படின்னு பார்த்தனாலும் நமக்கு ஒரு நம்பர் அதோட இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த மந்த் வந்து எங்கெல்லாம் வந்து இந்த 06, 07 அப்படின்னு அடிக்கிறானோ கண்டிப்பாக வந்து ஒரு நம்பரை வந்து திருப்பி ஆடி இருக்கான். ஓகேங்களா. ஸோ 08, இதுக்கு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே 010, 09. ஓகேங்களா. ஸோ கண்டிப்பாக வந்து ஒரு நம்பரை வந்து திருப்பி கேமில் ஆடி இருக்கான். ஸோ அந்த ஒரு பேசிஸில் இந்த 07க்கு இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நம்பர் ஆப்போசிட்டு 20, 06க்கு பார்த்தீங்க அப்படின்னா 64க்கு 24, அதாவது 14 கொடுக்கணும். அவன் 24 அப்படின்னு சொல்லி அடுத்த நம்பரை வந்து அடிச்சிருப்பான். அதுக்கு அடுத்த நாளுமே வந்து 23 அப்படின்னு சொல்லி அடிச்சிருப்பான். ஓகேங்களா. ஸோ அந்த ஒரு பேசிஸில் தான் நான் வந்து ஒரு வேளை 04 டேரெக்டாக திருப்பாமல் இந்த 44க்கு ஏதோ ஒரு நம்பர் வந்து திருப்புறான் அப்படின்னா நமக்கு ஒரு 9க்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா. ஸோ 9 அப்படின்னு இருக்கும்போது நம்ம பிசியில் வந்து 21 அப்படின்ற நம்பர் வந்து ஏற்கனவே கெஸ் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ 92மே வந்து நம்ம ஃபாலோப்பில் ஏற்கனவே கொடுத்துருக்கோம். ஸோ 91 அப்படின்னு பார்க்கும்போது 91 71க்கு 72 வந்து அடிச்சிருப்பான். 71க்கு 72 கேமில் அடிச்சிருப்பான். 81க்கு 82 கேமில் அடிச்சிருக்கான். ஸோ அதே மாதிரி நமக்கு வந்து ஒரு 91க்கு ஒரு 92 அடிக்கணும். ஏன்னா 61க்கு 62 அடிச்சிருக்கான், 51க்கு 52 அடிச்சிருக்கான். ஸோ அதனால் வந்து 41க்குமே 42 அடிச்சிருக்கான். ஸோ அதனால் அந்த ஒரு பேசிஸில் நம்ம பார்க்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதம் வந்து ஒரு 91க்கு 92 அடிக்கணும். அந்த பேசிஸில் தான் வந்து நமக்கு பிசியில் வந்து ஒரு 21 இருக்கிறதுனால 921 அப்படின்றது வந்து நாளைக்கான கெஸ்ஸிங் நம்பரில் வந்து நான் உங்களுக்கு கொடுக்குறேன். பிசியில் வந்து 21, ஏ போர்டில் வந்து 9. ஸோ 92 வந்து ஏபி போர்டு. பிசி போர்டு பார்த்தீங்க அப்படின்னா 21 அப்படின்ற நம்பர் தான் வந்து பிசி போர்டு. ஸோ 921 அப்படின்ற நம்பரை வந்து நாளைக்கு கெஸ்ஸிங் நம்பரில் வந்து உங்களுக்கு கொடுக்குறேன். இந்த ஒரு பேட்டர்னில் நாளைக்கு உங்களுக்கு சேம் நம்பர் என்னோட கெஸ்ஸிங்கும் உங்களோட கெஸ்ஸிங்கும் வந்து சேமாக வருது அப்படின்னா தாராளமாக இந்த நம்பரை வந்து கேமில் எடுத்து ஆடலாம். ஒரு 80%க்கு கொஞ்சம் வாய்ப்பு இருக்குது. ஏன்னா பேட்டர்னும் சீக்வன்ஸும் கரெக்டாக வந்து முடிகிறதுனால உங்களுக்கு நாளைக்கு இந்த நம்பரை வந்து கெஸ்ஸிங்கில் வந்து கொடுக்குறேன். ஏன்னா மந்த் என்றதுனால கண்டிப்பாக வந்து இந்த கேப் நம்பர்லாம் எடுத்து அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ ஈஸியான கேமாக, ஸோ நம்ம ப்ரிடிக்ட் பண்ணுறது நாளைக்கு வருது அப்படின்னா ஒரு பக்காவான கேமாக இருக்கும். இல்லை இந்த ஒரு பேட்டர்னில் என்னோட ஒரு பெட்டர் கெஸ்ஸிங் உங்களுக்கு கிடைக்கிது அப்படின்னா நீங்கள் அந்த நம்பரும் எடுத்து கேமில் ஆடிக்கலாம். சரிங்களா. இது முழுக்க முழுக்க என்னோட கெஸ்ஸிங் மட்டும்தான். என்னோட கெஸ்ஸிங்கும் உங்களோட கெஸ்ஸிங்கும் கரெக்டாக இருக்குது அப்படின்னா கேமில் எடுத்து இந்த நம்பரை ஆடிக்கலாம். ஓகேங்களா. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நாளைக்கு ரிசல்ட் வந்ததும் இதே மாதிரி ஒரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் கீப் கெஸ்ஸிங். நன்றி, வணக்கம்.